டிவிகே அக்கா, அதாவது பலூன் அக்கா, ஜிம் அக்கா, டிவோஷனல் அக்கான்னு இப்போ இந்த வரிசையில் டிவிகே அக்காவும் கொண்டு வந்துட்டோம். அதாவது அக்காங்கிற வார்த்தையவே டாக்ஸிக் ஆக்கி வச்சிருக்கோம். ரீசெண்டாக இவங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் அடுத்தவங்க விஜய் என்ன வந்தார் அப்படின்னா என்னென்னலாம் நாட்டுக்கு செய்வார், இல்லைனா டிவிகேவோட ஸ்கோப் என்னென்ன, இந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் தாண்டி உங்களை எல்லாருமே ஒரு கஸ்ட் மெட்டீரியலாக பார்க்குறாங்க. எடிட்டிங்லாம் உங்களுக்கு லவபிளான எடிட்ஸ் நிறையா பண்ணி போடுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற கொஸ்டின் தான் அதிகமாக கேட்கப்படுது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது அவங்களோட தப்புன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. என்ன ட்ரெண்டிங்கான டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் என்ன ட்ரெண்டிங்கான கொஸ்டின் போயிட்டு இருக்குன்னு செலக்ட் பண்ணி கேட்கறது தான் அவங்களோட வேலை. அப்போ இதெல்லாம் யார் தப்புனா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் கிரியேட் பண்ண ஆடியன்ஸ் ஆனால் நம்மளோட தப்பு தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்க்கெட்டோ சினிமாவோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆடியன்ஸ் இல்லைனா கண்டிப்பாக அந்த பொருளோ இல்லை அந்த படமோ ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஜிம் அக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நிறைய ஃபிட்னஸ் டயட்லாம் சொல்லி தராங்க. டிவோஷனல் அக்கான்னு சொல்கிறோமே அவங்க வந்து நிறைய சாமி பாட்டெலாம் பாடுறாங்க. அப்போ பலூன் அக்காவை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா அவங்க ஆடியன்ஸை அவங்க என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழியிலையோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச வழியிலையோ சூஸ் பண்ணி அவங்களோட ஆடியன்ஸை என்கேஜாக வச்சுக்கிறாங்க. அவங்க அப்படி பண்ணுறது தப்புனா அதை பார்க்குறதும் என்கரேஜ் பண்ணுறதுமே நம்மளோட தப்பு தான். இப்போ நம்ம இவங்களை அக்கானு கூப்பிடுறதுனால ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம கூட பிறந்த அக்காவை நம்ம அக்கானு கூப்பிடுறோம் அப்படின்னா அது என்ன எண்ணத்தில் நம்ம கூப்பிடுறோங்கிறது நமக்கு தெரியும். அதே எண்ணத்தில் உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இப்போ சோசியல் மீடியாவில் அக்காங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்தடுத்து சோசியல் மீடியாவில் வரவங்களையாவது க்ரஷ் லவ்னு இந்த பக்கமாக இழுக்காமல் அவங்க ரோல் என்ன, அவங்க என்ன ஒர்க்குக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒர்க்கை அவங்கள கரெக்டாக பார்க்க விட்டாலே அவங்க நல்லபடியாக வந்துருவாங்க ப்ரோ. இதை நீங்கள் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அக்செப்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன உங்களுக்கு தோணுதுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. தமிழக அரசின் கழகம் அப்படி